தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருங்கிணைத்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதில் 3 மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மற்றும் 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் போன்ற தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் அனைவரும் ஒருமனதாக தற்பொழுது தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொகுதி மறுவரையறையை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து பிரதிநிதிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையில் கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு. அது 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த முறையும் 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று இந்த 7 மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். எழுத்துப்பூர்வமான மத்திய அரசிடமிருந்து ஒரு உத்தரவாதம் வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தி இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பல மாநில முதலமைச்சர்கள் சற்று முன்பாக பேசியிருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தார், ஒரு மாநில முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று இத்தனை முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த தீர்மானம் ஏற்கனவே கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே இதே போன்றுதான் ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். அதாவது ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அமைக்கப்படும். அதே போல 30 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரையை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தான் வலியுறுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாநிலங்கள், இந்த குறிப்பாக வந்திருக்கக்கூடிய 7 மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் செய்தாங்க, அவங்களுடைய நம்பர்ஸ் குறையும் அப்படின்றதுனால தான் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இது ஏன்னா 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக இது செய்தாக வேண்டும். அதாவது ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது ஒன்று மக்கள் தொகை அடிப்படையாக இருக்கணும், அல்லது இருக்கிற நிலைமையை தொடரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கணும். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பு இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த கிண்டி ஹோட்டலில் செய்தியாளர் சந்திப்பு நடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் விஜய் உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. இங்க ஒரே ஒரு சேர் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே செய்தியாளர்கள் சந்திப்பில் கனிமொழி எம்பியோ அல்லது மற்ற தலைவர்கள் யாராவது ஒருவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு தான் இங்க நம்ம செய்தியாளர்களும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தலைவர்கள் கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா பதில்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது இறுதி கட்டத்தை அறிந்திருக்கிறது. முதலமைச்சர்கள் பேசிவிட்டார்கள், துணை முதலமைச்சர்கள் பேசிவிட்டார்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், காங்கிரஸ் அது போன்ற நிர்வாகிகள் தற்போது பேசியிருக்கிறார்கள். மற்றொரு விஷயமாக அதாவது பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுடைய கட்சி நேற்று வருவதாக சொல்லியிருந்தார்கள். அவர்கள் வரவில்லை. ஜனசேனா கட்சியுடைய உதய் ஸ்ரீனிவாஸ் அவர் காக்கிநாடா எம்பி, அவர் பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதே போல மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த எந்த நிர்வாகிகளும் பங்கேற்கவில்லை. ஆந்திரா ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பூங்குழலி, புறக்கணித்த மாநிலங்களை தவிர 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஆதரவு தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் என்னென்ன செயல்களை இது குறித்து செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஆலோசனை நடைபெற்றதா? நிச்சயமாக அது போன்று இல்லை. இதை ஏற்கனவே பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர்லாம் பேசும்போது இதை அடுத்த கட்டமாக டெல்லியில இதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மாநில முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தாரு. இது டெல்லியில எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி போன்ற டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்றிருப்பதால இதற்கு வேற என்ன
குறிப்பாக மற்ற மாநிலங்கள்ல இது குறித்து ஏதாவது ஆலோசிக்கப்பட இருக்கிறதா என்பது குறித்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா மற்றொரு விஷயம், கர்நாடகா மாநிலத்தில் அனைத்து மாநில தென்னிந்திய மாநிலங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் தமிழக அரசுடைய கோவி செலியன் போய் பங்கேற்றாரு. அதே போல கேரளாவில் அங்க இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தாங்க. அதில் தங்கம் தென்னரசு பங்கேற்றாங்க. அந்த அடிப்படையில் இவங்க மியூச்சுவலா இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கார்கள். ஆனால் ஒடிசாவிலிருந்து நவீன் பட்நாயக் வந்து இப்ப காணொலி காட்சி வாயிலாக பேசியிருந்தார். அதே போல பஞ்சாபிலிருந்து பகவத் மான் நேரடியாக வந்து இங்க பேசியிருக்கிறார். அனைத்து அவர்கள் பேசிய வீடியோக்களையும் தற்போது கொடுத்திருந்தார்கள். இது டெல்லியில அடுத்த கூட்டத்துக்கு கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அல்லது குடியரசுத் தலைவர்களை இவர்கள் நேரில் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பிற்காக காத்திருக்கிறோம். எப்போது அது நிகழ வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். செய்தியாளர் சந்திப்புக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து ஊடகங்களுமே இங்க தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள். செய்தியாளர்கள் அனைவருமே வந்து காத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அனைவருமே வந்து ஒரு இடத்துல அறையில வச்சிருக்காங்க. மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்திற்கு செய்தியாளர்கள் அழைக்கப்படவில்லை. அவர்கள் வந்து ஒரு இடத்தில் தனியாக இது போன்ற ஒரு இடத்துல வந்து செய்தியாளர்கள் அனைவருக்கும் இருக்கைகள் போடப்பட்டு இந்த ஒரு சேர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. வழக்கமா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா மீட்டிங் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் வந்து நிறைய சேர்ஸ் போட்டு ஒருத்தர் ஜாயின்ட் பிரஸ் கான்பரன்ஸா இருந்தது. இந்த நிலையில தற்போது ஒரே ஒரு இருக்கை மட்டும் போடப்பட்டு தற்போது ஒருவர் மட்டுமே செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பூங்குழலி, தொகுதி மறுசீரமைப்பிற்கான நடவடிக்கை இருந்த போதிலும் அதை எதிர்த்து தொகுதி மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது, 30 ஆண்டுகளுக்கு அதை ஒத்திவைக்க வேண்டும் என்று தற்பொழுது 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது மத்திய அரசிற்கு எந்த அளவிற்கு அழுத்தத்தை கொடுக்கும் ரமேஷ்? அதாவது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவையில பேசும்போது தென் மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கூட குறையாது, இந்த டீலிமிட்டேஷன்ல ஒரு சீட்டு கூட குறையாது. அதே போல விகிதாச்சார அடிப்படையில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 100%ல தமிழக பர்சன்ட் வந்து 7.12%. அதுல வந்து அதே பர்சன்ட்டும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லியிருக்காரு விகிதாச்சார அடிப்படையில். எனவே மத்திய அரசு பொறுத்தவரை இன்னமும் இந்த டீலிமினேஷன் கமிட்டி என்று ஒரு கமிஷன் ஒன்று போடுவாங்க. இது போன்ற 2001 வந்து தொகுதி மறுசீரமைப்பதற்காக வந்து ஒரு மறுசீரமைப்பு ஆணையம் என்று ஏற்படுத்தினார்கள். அது போன்ற எந்தவித பூர்வாங்க பணிகளும் தொடங்கவில்லை. குறிப்பாக 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனா காரணமாக அது நடத்தவில்லை. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்துவார்கள். அது கடந்த 2021 ஆண்டு நடத்தவில்லை. எனவே இன்னும் ஓராண்டுக்குள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கான கோப்புகள்லாம் தமிழக அரசுடைய புள்ளி விவரத்துறை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் தான் அதை வந்து செய்வாங்க. அவர்கள்ட்ட நம்ம பேசும்போது எந்த ஒரு எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனும் எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இன்னுமே தொடங்கல, ஏன் வந்து இது போன்ற முன்கூட்டியே இது போன்று செய்கிறார்கள் என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் தரப்பில் கேட்கும்போது காஷ்மீர் 370 வந்து ஒரே நாளில் கொண்டு வந்தாங்க. அதே போல முத்தலாக்கு ஒரே நாளில் கொண்டு வந்தாங்க. அதே போல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடும் ஒரே நாளில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இதையும் வந்து ஒரே நாளில் கொண்டு வந்துட்டா அப்ப நம்ம பிரிவென்ஷனா எதுவும் பண்ண முடியாதுன்றதால தான் முன்கூட்டியே நாங்கள் தயாராகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இதற்கு மேலும் ஏன்னா பார்லிமெண்ட்ல நேற்று கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேற சில விஷயங்களுக்கு பேசியிருக்கார். ஏதாவது பார்லிமெண்ட்ல இது குறித்து எதுவும் பேசுகிறார்களா என்று நம்ம வரக்கூடிய நாட்கள்லாம் பார்க்கலாம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.